என்கிட்ட தன்னம்பிக்கை இருக்கு, சம்பாதிக்கிற திறமை இருக்கு. அடுத்த நாள் காலையில என்ன நடக்க போகுது, யார சந்திக்க போறோம், எதுவுமே எனக்கு தெரியாது. வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான், அதை நாம வீணடிச்சிட கூடாது. செத்தா மறுபடியும் பொறப்பாமாங்கிறது யாருக்குமே தெரியாது. எல்லாத்தையும் தாங்கிக்கிற பக்குவத்தை வளர்த்துக்கணும். அப்பதான் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும். பிரச்சனையை பார்த்து பயந்தா நம்ம உயிரோட இருக்க முடியாது. அதுல இருந்து எப்படி சாமர்த்தியமா வெளியே வருதுன்னு தான் யோசிக்கணும். சமயத்துல இறந்து போனவங்க திரும்பி வருவாங்க. அதுக்கு நம்ம 2 பேருமே ஒரு நல்ல உதாரணம். ஏதோ செத்து பொழைச்சவன் மறுபடியும் சாகவே மாட்டான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு செத்தா நாளைக்கு நமக்கு பால். செத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஏதாவது செஞ்சாகணும். நம்ம எந்த மாதிரி நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுல இருந்தே தெரியுது. இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை அடையுது. உலகம் என்னவோ அப்படியே தான் இருக்கு, ஆனா வாழற காலம் குறைஞ்சிடுச்சு.